வணக்கம். நாம எல்லாருமே அமைதியையும் சந்தோஷத்தையும் எங்க தேடுறோம்? பொதுவா வெளியில தானே. ஆனா ரூபர்ட் ஸ்பைராவோட ஒரு அற்புதமான புத்தகத்துல அந்த பதில் நமக்குள்ளேயே இருக்குன்னு சொல்றாரு. அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, நீங்க சந்தோஷத்தை எங்க தேடுறீங்க? இது நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு கேள்விதான், இல்லையா? இந்த தேடல் ரொம்ப பொதுவானதுதான். ஆனா இது நம்மள எங்க கொண்டு போய் விடுது? நம்மள பல பேர் என்ன பண்றோம்னா, புதுசா ஒரு பொருள் வாங்குறதுல, சில உறவுகள்ல, இல்லனா சில அனுபவங்கள்ல சந்தோஷத்த தேடுறோம். ஆனா ஒண்ணு கவனிச்சிருக்கீங்களா? இந்த வெளியிலேந்து வர சந்தோஷம் எதுவுமே ரொம்ப நாள் நிக்கிறதில்ல. ஏன் அப்படி? சரி, அப்போ இந்த அமைதி அடைய ஒரே ஒரு வழிதான் இருக்கா? இல்லவே இல்ல. ஆன்மீக உலகத்துல இதுக்காக 3 வித்தியாசமான பாதைகளை சொல்றாங்க. வாங்க அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இந்த டேபிள்ல பாருங்க, அந்த 3 பாதைகளையும் அழகா பிரிச்சிருக்காங்க. முதல்ல முற்போக்கான பாதை. இது என்ன சொல்துன்னா, நாம கடவுள்கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கோம், அதனால மந்திரம் மூச்சு மாதிரி ஏதாவது ஒன்ன பிடிச்சுக்கிட்டு தியானம் பண்ணணும்னு சொல்லுது. ரெண்டாவது நேரடியான பாதை. இதுவும் நாம பிரிஞ்சுதான் இருக்கோம்னு ஆரம்பிக்குது. ஆனா நாம யாரு, இந்த அனுபவத்தோட மூலம் என்னன்னு நம்மளையே கேள்வி கேட்க சொல்லுது. ஆனா மூணாவதா ஒன்னு இருக்கு பாருங்க, பாதையற்ற பாதை. இது ரொம்பவே வித்தியாசமானது. இது என்ன சொல்லுதுன்னா, நாம ஏற்கனவே முழுமையா தான் இருக்கோம், அதனால எதையும் செய்ய தேவையில்ல, சும்மா இருந்தா போதும்னு சொல்லுது. இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ இந்த 3 பாதைகளையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நாம தெளிவுபடுத்திக்கணும். அது என்னன்னா, கவனம், அதாவது அட்டென்ஷன், அப்புறம் விழிப்புணர்வு, அதாவது அவேர்னஸ். இது ரெண்டுக்கும் நடுல இருக்கிற பெரிய வித்தியாசம். கவனம் அப்படிங்கிறது என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு செயல். நம்மளோட விழிப்புணர்வ ஒரு டார்ச் லைட் மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த லைட்ல இருந்து வர ஒளிக்கற்றை, அதாவது அந்த பீம் ஆஃப் லைட் ஒரு பொருள் மேல படுது இல்லையா, அதுதான் கவனம். நாம நம்ம கவனத்தை ஒரு எண்ணம் மேலேயோ இல்ல ஒரு பொருள் மேலேயோ செலுத்துறோம். இந்த டார்ச் லைட் உதாரணமே ரொம்ப அருமையா விளக்குது பாருங்க. கவனம் அப்படிங்கிறது அந்த டார்ச்லேருந்து வர ஒளிக்கற்றை. ஆனா விழிப்புணர்வு அப்படிங்கிறது அந்த ஒளிக்கு காரணமான பல்பு. நம்ம என்ன தப்பு பண்றோம்னா, அந்த ஒளிக்கற்றை மேலேயே நம்ம முழு கவனத்தையும் வச்சுட்டு அந்த ஒளி எங்கிருந்து வருதுங்கிற அந்த மூரத்தை, அந்த பல்பையே மறந்துடுறோம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த பல்பு தான் எப்பவும் அங்கேயே இருக்கு. இன்னொரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா? சூரியன் எடுத்துக்கோங்க. அதுக்கு வெளிச்சம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க அது மேல இன்னொரு லைட் அடிக்கணுமா என்ன? இல்லையே, அது சுண்ணா இருந்தாலே வெளிச்சமா இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம விழிப்புணர்வும். அது தன்னைத்தானே அறிஞ்சுக்கிட்டது. அதுக்கு வெளியிலிருந்து எதுவும் தேவையில்ல. சரி, இப்போ நாம எல்லாருமே அனுபவிக்கிற ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு உணர்வை பத்தி பேச போறோம். இது மத்த எல்லா உணர்வுகளுக்கும் முன்னாடி வர்றது. அது என்னன்னா, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு. ரொம்ப சிம்பிளானது இல்லையா? ஆனா இதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா அனுபவங்களுக்கும் மாறாத ஒரு பின்னணியா இருக்கு. இத பாருங்க, நான் சோகமா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், நான் டீ குடிக்கிறேன். இது எல்லாத்துலயும் சோகம், சந்தோஷம், டீ குடிக்கிறது இதெல்லாம் மாறிட்டே இருக்கும். ஆனா எது மாறாம இருக்கு? அந்த நான் இருக்கிறேன்ங்கிற உணர்வு. அது எப்பவும் அப்படியே தான் இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இந்த புத்தகத்துல வர ஒரு நேரடியான கேள்வி. இந்த நிமிஷம் நீங்க சும்மா இருக்கிற அந்த அனுபவத்தை உணர்றீங்களா? வேற எதையும் யோசிக்காம நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வு மட்டும் இருக்கா? வேணும்னா ஒரு செகண்ட் கண்ணை மூடி உணர்ந்து பாருங்க. இன்னைக்கு மதியம் சமைச்ச அந்த பருப்பு குழம்பு கொஞ்சம் உப்பு அதிகமாயிடுச்சோன்னு தோணுச்சு. ஆனா தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது சரியா போயிடுச்சு. சரி, இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது. நம்மளோட உண்மையான இயல்பே அமைதிதானா? அப்புறம் ஏன் நம்ம அடிக்கடி கவலை, கோபம், குழப்பம்னு உணர்றோம்? இது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தெரியுது இல்லையா? நம்மளோட உண்மையான இயல்பு ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்கிறத விளக்க இந்த புத்தகத்துல ஒரு அருமையான உவமை இருக்கு. அத பத்தி இப்ப பாப்போம். நம்மளோட இருப்ப, நம்மளோட அந்த பீயிங்க ஒரு கிளாஸ்ல இருக்கிற சுத்தமான தண்ணி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அதுக்கு எந்த நிறமோ சுவையோ இல்ல. இப்போ நம்மளோட எண்ணங்கள், உணர்வுகள், இந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் ஒரு வைன் மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த வைனுக்கு ஒரு தனி சுவை, ஒரு தனி நிறம் இருக்கு. சோகம், சந்தோஷம், கோபம் எல்லாமே இந்த வைன் மாதிரி தான். இப்போ என்ன நடக்குதுன்னா, நாம அந்த தண்ணியில வைனை கலக்குறோம். தண்ணி இப்போ வைனோட சுவையை எடுத்துக்குது. நாமளும் அந்த வைனோட சுவையில, அதாவது நம்மளோட அனுபவங்கள்லயே மூழ்கி போயிடுறோம். ஐயோ, இந்த வைன் ரொம்ப கசக்குது இல்ல ரொம்ப இனிக்குதுன்னு அதையே கவனிச்சுட்டு நாம குடிக்கிறது தண்ணிங்கிற உண்மையே மறந்துடுறோம். நம்மளோட உள்ளார்ந்த அமைதிய நாம இப்படிதான் மறக்கிறோம். சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தியானம்னா நிஜத்துல என்னன்னு ஒரு புது பார்வையில பார்க்கலாம் வாங்க.
நம்மளோட சாதாரண வாழ்க்கையில என்ன நடக்குது? அனுபவங்கள் ரொம்ப பெருசா தெரியுது. நம்மளோட இருப்பு அதுக்கு பின்னால மறைஞ்சிடுது. ஆனா தியானத்துல அப்படியே உல்டா. நம்மளோட இருப்பு முன்னாடி வந்து பிரகாசமா தெரிய ஆரம்பிக்குது. அனுபவங்கள் எல்லாம் பின்னால போயிடுது. இதுதான் விஷயம். அதனாலதான் சொல்றாங்க, தியானம்ங்கிறது நாம செய்யற ஒரு செயல் இல்ல. அது ஒரு ஆக்டிவிட்டி கிடையாது. நாம எப்பவும் எப்படி இருக்கோமோ, நம்மளோட உண்மையான இயல்பு என்னவோ அதுவாகவே சும்மா இருப்பதுதான் தியானம். இதுக்கு ரொம்ப பொருத்தமா ஒரு சூஃபி பழமொழி இருக்கு. நான் கடவுளை தேடினேன், ஆனா என்னைய தான் கண்டேன். அப்புறம் நான் என்னை தேடினேன், அங்க கடவுளை மட்டுமே கண்டேன். பாத்தீங்களா அந்த தேடல் கடைசியில எங்க வந்து முடியுதுன்னு? சரி, இந்த உரையாடல நாம ஒரு முக்கியமான கேள்வியோட முடிச்சுக்கலாம். ஒருவேளை அமைதிங்கிறது நீங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு பொருள் இல்லாம அது நீங்களாவே இருந்தா என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. நீங்க எதையும் தேட வேண்டியதில்ல, நீங்க யாருன்னு உணர்ந்தா மட்டும் போடும். இந்த சிந்தனையோட உங்களை விட்டு செல்கிறேன்.